கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அதிகாலை நேரத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 34வது வார்த்தையை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். நீங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில கடவுள் நம்மோடு கூட பேசுறாரு. நீங்க முடிஞ்சதுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் கூட இந்த காணொளியை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவர்களும் கேட்கட்டும். நம்ம எந்த ஒரு உள்நோக்கத்துக்காகவும் இந்த காணொளியை நம்ம பதிவிடுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனம் அநேகருக்கு போய் சேரணும். அதிகாலையில் எந்திரிச்சு அன்றைய நாள் முழுவதும் அவங்க கடவுளுடைய வசனத்தை முதல்ல அவர்களுடைய செவிகளில் கேட்டதாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வார்த்தையை, இந்த காணொளியை நம்ம பதிவிடுறோம். அதனால நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான சூழ்நிலையை உருவாக்கி தருவார். இந்த ஊழியமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக நீங்க உங்களோட தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபம் பண்ணிக்கிடுங்க, சரியா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை பாருங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை காத்துக்கொள், அவருடைய வழிகளை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பார். இங்க பாருங்க, நாம பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவாராம். அப்ப பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவது அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல நாம ஒரு தொழில் பண்ணுனா அந்த தொழில்ல முன்னேற்றம் அடைஞ்சு நாம சுதந்திரித்துக் கொள்வதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. நாம ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஊழியத்துல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து அதை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த வியாபாரத்துல ஒரு உயர்ந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நம்மை அவர் என்ன பண்றது, பாதுகாக்கும். இப்படி நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு நம்மை கர்த்தர் உயர்த்துவார். எப்ப தெரியுமா? அவருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுகிற போது. அனுதினமும் அதைத்தானே நம்ம சொல்றோம். அப்படின்னா அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அனுதினமும் கர்த்தருடைய வசனத்தின்படி நாம நடக்கிறோமாங்கிறத முதல்ல தற்பரிசோதனை பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தைகள் நமக்குள்ள உள்வாங்கி அதை நாம அசை போட்டு கொண்டே இருக்கணும். அப்ப அவருடைய வழிகளை கை கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவோட வழிகள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு பாத்தீங்களா? அவர் நன்மை செய்யறவரா தான் இருந்தார். யாருக்கும் அவர் தீமையை நினைச்சு கூட பார்க்கல. அப்படி ஒரு நிலைமையில தான் அவர் என்ன பண்ணார், இந்த பூமியில சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல நாம பார்க்கிறோம். அப்ப கடவுள் எனக்கு நன்மையானதை செய்வார், இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மையான ஆசீர்வாதத்தை தருவார் அப்படிங்கிற அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கணும். காத்திருக்கிறப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை பின்பற்றுகிறதா இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன இந்த உலகத்துல வாழ்கிற போது, இந்த பூமியில வாழ்கிற போது அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தாரோ அந்த வாழ்க்கையை நம்ம கை கொள்ளணும். அப்படி கை கொண்டா அவர் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? இந்த பூமியையே நாம சுதந்திரிப்போமா. நாம எதை செஞ்சாலும் அதுல ஜெயம் பெற முடியும். நாம எங்க போனாலும் அங்க வெற்றி பெற முடியும். இன்றைக்கு நீங்க புறப்பட்டு போறீங்கன்னு வைங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை சுதந்திரிப்பீர்கள். இன்னைக்கு வியாபாரம் பண்ண போனீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய வியாபாரத்துல ஒரு அதிகப்படியான லாபத்தை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்க ஊழியத்துக்காக புறப்பட்டு போறீங்கன்னா அங்க ஒரு ஆத்துமாக்களை நீங்க அறுவடை பண்ண முடியும். ஏன்னா கர்த்தருடைய அவருடைய வழிகளை கை கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது மட்டும் இல்லாம அற்புதமும் அடையாளங்களையும் தேவன் அவர் மூலியமா செஞ்சார். ஏன்னா அவர் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய வழியை கை கொண்டவராக இருந்தார். நாம இயேசு கிறிஸ்துவின் வழியை கை கொள்ளுகிற போது, அவருக்காக காத்திருக்கிற போது நாம இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணும். யாருல? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் பேர்ல.
விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அதற்கான முயற்சி எடுப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்காக காத்திருந்து உம்முடைய வழிகளை கை கொண்டு இந்த பூமியை சுதந்திரிக்கிறவர்களாக நாங்க இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. எந்த விதத்திலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உம்முடைய பரிசுத்த வழியை விட்டு விலகாமல் நாங்கள் அதிலே வழி நடந்து உம்முடைய பாதையை பின்பற்றி அதன்படி வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்களுக்காக காத்திருக்கிறோம். இவைகளை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.